ஒவ்வொரு முறையும் நம் வாழ்வில் நம்மை தூக்கி எறிந்தவர்களுக்காக நன்றியை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள்தான் நம்மை முளைக்க செய்தவர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, இன்று இரவுக்குள் நீ எதிர்பார்த்தது உன் கையில் கிடைக்கும். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே உன் கையில் கிடைக்க வைப்பேன் உன் சாயி தேவா. இது மங்களகரமான இந்த குரு நன்னாளில் உனக்கு நான் கொடுக்கும் வரமாகவே எடுத்துக்கொள். இது வியாழன் வரமாகவே எடுத்துக்கொள். என் அன்பு பிரியமே, இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பதே கிடையாது. பயணிப்பவர்களின் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஒரு நாள் விடியும் என்று காத்து கொண்டிருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய்து பார்த்தால் முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கும் அந்த நம்பிக்கையே உன்னுடைய வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெற்றிகளை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. வெற்றிகளை பெற்றுக்கொள்ள துவங்கு. நீ முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உன்னை கைவிடுவதே இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படு. முயற்சி செய்து கொண்டே இரு. வெற்றியை அடையும் வரை முயன்று கொண்டே இரு. நீ இழந்த அனைத்தையுமே மீட்டு விடலாம் மிக சுலபமாக. தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழக்காமல் இருந்தால் இழந்த அனைத்தையுமே மீட்டு விடலாம் மிக சுலபமாக. ஒரு செயலை செய்யும் பொழுது உண்டாகும் தடை, அந்த செயலை செய்யும் பொழுது உண்டாகும் தடை அடுத்த முயற்சிக்கான ஆரம்பம் என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும். தடைகள் வந்தால் மனம் வருந்தவே வருந்தாது. வெற்றி என்னும் மைல்கல்லை எளிதாக உன்னால் அடையவும் முடியும், வெற்றிகரமாக சாதிக்கவும் முடியும். ஆம் என் பிரியமே, அப்படி இருந்தால் வெற்றி எப்பொழுதும் உன் காலடியில் இருந்து கொண்டே இருக்கும். செய்ய வேண்டிய வேலையை விட அதீத களைப்பை தருவதுதான் உன்னுடைய சோம்பேறித்தனம் என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் ரகசியம் நீ விரும்புவதை செய்வது. வாழ்க்கையின் ரகசியமே நீ விரும்புவதை செய்வதில் கிடைப்பது மகிழ்ச்சிதான். வெற்றியின் ரகசியமே நீ செய்வதை விரும்பி செய்வதுதான். உன் வெற்றியோடு சேர்ந்து மகிழ்ச்சி கொள்வதை விட உன் தோல்விகளோடு சேர்ந்து பயிற்சி சொல்ல கற்றுக்கொள். வாழ்வில் அதுவே உன்னை மிக பிரம்மாண்டமாகவே உயர்த்தும். முடிந்தவரை உன் வேலைகளை சிறப்பாக செய்துவிடு. முடிந்தவரை மிக சிறப்பாகவே செய்துவிடு. உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாகவே உனக்கு கிடைக்கும். வாழ்வதற்கு வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. நீ பயணித்து கொண்டிருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு. முன்னேறிக்கொண்டே இரு. அதுவே பிரம்மாண்டமான வெற்றியை உன் கண்களுக்கு காண்பிக்கும். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே உன்னுடைய வெற்றி உன்னிடத்தில்தான் இருக்கிறது என்பதை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை உனக்கு விதையாக மாற்ற பழகு. உன் உழைப்பை உரமாக்கி அந்த விதையில் உன் திறமையை மரமாக்க கற்றுக்கொள். அதுதான் மிக சிறந்த லட்சியமாகவே இருக்கும். வெற்றி பெறும் நேரத்தை விட மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நீ பெறுகின்ற மிகப்பெரிய வெற்றி என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படு. விதைகளை கீழ் நோக்கி எறியப்பட்டால்தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வளரும். ஆம் என் பிரியமே, விருட்சங்கள் அப்பொழுதுதான் மேல் நோக்கி வளரும். எனவே விழும் பொழுது விதையாக விழு, எழும் பொழுது விருட்சமாக எழப்பழகு. வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல என்பதை புரிந்து கொள். இரண்டுமே
அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டாலே போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். ஆம் என் பிரியமே, எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உன்னை விட்டு போனவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டே இருக்காதே. தவறு செய்கிறார்களே என்று வெறுக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் யாரையுமே நேசிக்கவே முடியாது. நீ செய்யும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை என்பது நிச்சயமாக உண்டு. அது நீ கொடுக்கும் அன்பாக இருந்தாலும் சரி, அது மற்றவர்களுக்கு கொடுக்கும் துரோகமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கத்தான் செய்கிறது. உள்ளத்தால் உன் அன்பை உணராதவரை, யாருமே உன்னுடைய அன்பை உணர்ந்து கொள்ளாதவரை, நீ அவர்களுக்காக உயிரையே கொடுக்க முன்வந்தாலும் கூட அது வீணான செயல். அதில் ஒரு பயனுமே கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் அன்பை தருபவர்கள் குறைவுதான் என்றாலும் கூட அனுபவத்தை தருபவர்கள் மிக மிக அதிகமாகவே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன்னிடம் லட்சியம் இருக்கிறது. எதை அடைய வேண்டும் என்ற ஆற்றலும் சிந்தனையும் நல்ல நல்ல எண்ணங்களும் நிறையவே உன்னிடத்தில் இருக்கிறது. எனவே எதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை நினைத்து உன்னுடைய பயணத்தை மேற்கொண்டே இரு. நீ அடைய வேண்டிய லட்சியத்தை நிச்சயமாக அடையும் வரை உன் பயணத்தை எக்காரணம் கொண்டும் நிறுத்திவிடாதே. ஒருவரிடம் உன்னுடைய அன்பு அதிகமாக இருப்பதை விட அதீத புரிதல் இருப்பதுதான் மிக மிக சிறந்தது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படு. உன்னுடைய வாயிலிருந்து பிறக்கும் மதிப்பற்ற வார்த்தைகளை கட்டுப்படுத்த நீ தவறினால், அதை கட்டுப்படுத்த நீ தவறிவிட்டால் மதிப்புமிக்க அன்பை இழக்கக்கூட நேரிடும் அந்த வார்த்தைகளால். சிலரின் சிரிப்புக்கு காரணம் அன்பாகத்தான் இருக்கும். ஆனால் பல பேரின் கண்ணீருக்கு காரணமும் அன்பாகத்தான் இருக்கும். இந்த உலகில் எதுவுமே யாருக்கும் நிரந்தரமே இல்லை. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைத்து இருப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். கொண்டாடி தீர்க்க எத்தனை உறவுகள் இருந்தாலும் கூட கவலையை கொட்டி தீர்க்க ஒரே ஒரு உறவு உன்னிடத்தில் இருந்தால் போதும். அதுதான் மிக சிறந்த உறவாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, மற்றவர்களிடம் உன்னை ஒதுக்கப்படுகிறார்கள், ஒதுக்க வைக்கிறார்கள் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் நீயாகவே அந்த இடத்தை விட்டு ஒதுங்கிவிடு. அதுதான் உனக்கு மரியாதையாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, தகுதிக்கு மீறி ஆசைப்படுவதில் தவறே இல்லை. ஆனால் அதை அடைவதற்கு உன்னுடைய சக்திக்கு மீறிய உழைப்பை நீ கொடுத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆசை நிறைவேறும் என்பதை புரிந்து கொள். இதை தெரிந்து கொண்டால் உன்னை யாராலுமே வீழ்த்தவே முடியாது. இதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, உன்னுடைய வெற்றி என்பது நீ எதை செய்கிறாய் என்பதில் இல்லை, எப்படி செய்கிறாய் என்பதில் இருக்கிறது உன்னுடைய வெற்றி. எனவே எதை செய்ய நினைத்தாலும் அதை தைரியமாக நம்பிக்கையோடு செய். நீ நினைக்காத அதிசயத்தையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் சந்தோஷமாக. விரும்பியது எல்லாமே முளைத்து விடாது. எதை விதைத்தாயோ அதுதான் முளைக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களின் உதவிக்காக காத்திருப்பதே கிடையாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மற்றவர்களின் சிந்தனையால் கூட உயரலாம், ஆனால் உழைப்பு நிச்சயம் உன்னுடையதாக மட்டுமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிரம்மாண்ட வெற்றியை நீ ரசிக்க முடியும், ருசிக்கவும் முடியும்.
உன் தகுதியை தீர்மானிப்பது மற்றவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. உன்னுடைய உழைப்பும் நேரமும் தான் உன்னுடைய தகுதியை தீர்மானம் செய்கிறது. வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் எதுவுமே கிடையாது என்றாலும் கூட சாதகமாக அனைத்தையுமே உனக்கு சாதகமாக அமைத்தும் நீ தவறவிட்ட சூழ்நிலைகள் யாவுமே கெட்ட நேரங்கள்தான். வாய்ப்பு வந்தும் நீ தவறவிட்ட சூழ்நிலைகள், தவறவிட்ட எண்ணங்கள் எல்லாமே உனக்கான கெட்ட நேரங்கள் என்பதை மட்டும் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். தடைகளை தட்டி கழிக்காதே. தடைகள் வந்தால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் உண்டாகும். அப்பொழுதுதான் உன் பலம் என்ன என்று உனக்கே தெரிய வரும் என்பதை புரிந்து கொள். அதிர்ஷ்டம் என்பது நல்ல நேரம் அல்ல என் பிரியமே. நீ உன்னுடைய இலக்கை அடைய நன்றாக உழைக்கும் நேரமே நல்ல நேரம், உனக்கான அதிர்ஷ்டகரமான நேரம். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே? அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும், எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும் போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம், நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம், நீ விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம், நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ளலாம், எல்லாம் அமைத்து கொள்ளலாம். ஆனால் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்னும் சில மணி நாட்களே. நீ காத்திருந்த செய்தி இதுதானே? உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றம் நிகழும் பொழுது உன் மனதில் ஏற்படும் எண்ணங்களும், அது மட்டுமல்லாமல் நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உனக்கு சாதகமாகவே முடியும். உன்னிடம் இருந்து நான் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதைவிட பல மடங்கு, இரட்டிப்பு மடங்கு உனக்கு
அதற்கு ஈடான பொருளை கொடுப்பேன் என்பதை நான் பல முறை உன்னிடம் அறிவுறுத்தியிருக்கிறேன், கூறியும் இருக்கிறேன். அதற்கான பொறுப்பு என்னுடையது. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, கண்ணீரை வீணடிக்காதே. என் தங்கமே, அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, கவனமாக இரு, தெளிவாக இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கான நேரம் நிச்சயமாக எல்லாம் கூடி வரும். கூடி வரும் நேரத்தில் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல் தைரியமாக, மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக அதை ஏற்றுக்கொள். அதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. அதற்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது அதற்கான நேரத்தில் ஆயத்தமாகு. எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். நான் இருக்கும் வரை ஏதாவது தவறாக நடக்கும்படி விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒன்றை, மிகப்பெரிய பரிசை, பொக்கிஷத்தை தருவேன். இதுநாள் வரை உன்னை வேண்டாம் என்று தவிர்த்தவர்கள், வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் நீதான் வேண்டும் என தவிப்பார்கள். நீதான் வேண்டும் என்று உன்னிடம் ஓடி வருவார்கள். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்த்தது இதுதானே? உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன்னவர் உன்னை தேடி வருவார். நிச்சயமாக வருவார். மனம் திருந்து. நீ எதிர்பார்த்த செய்தி இது. உறவுகளால் ஏமாந்து நிற்கிறாய். அந்த நிலைமைக்கு நான் வந்துவிட்டேனே சாயப்பா என்று என்னிடம் கேட்பாய். அதற்கு பதிலாக உன்னுடைய பிரிந்து போன உறவுகளெல்லாம் மனம் திருந்தி உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது கண்மணியே. இதுதானே நீ எதிர்பார்த்தாய்? நீ இதுநாள் வரை காத்திருந்து காத்திருந்து பொறுமையாக காத்திருந்ததால் நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வரவிருக்கிறது குழந்தையே. இதற்குதானே நீ காத்திருந்தாய்? உன் மனதுக்கு பிடித்தமான ஒரு உறவு, புதிய உறவு, சகல சௌபாக்கியத்தோடு உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறது கண்மணியே. இதற்காகத்தானே நீ காத்து கொண்டிருந்தாய்? உன்னுடைய கடன், பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்து செல்வம் சேரப்போகிறது. மகிழ்ச்சி உன் வாழ்வில் பொங்கப் போகிறது. மற்றவர்களோடு வேண்டாத விவாதங்களை செய்யவே வேண்டாம். எப்பொழுதும் மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டாம். இப்படி போட்டி போட்டுக்கொண்டே இருந்தால் உன் மனம்தான் தேவையில்லாமல் வேதனைப்படும். உன் மனம் வேதனைப்பட்டால் உன் உடலுக்குத்தான் அது தீங்காக விளையும். எனவே உன்னுடைய நலனையும் உன் அக்கறையும் கருத்தில் கொண்டுதான் உன் அப்பா ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். எதற்குமே கலங்காதே. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. குழந்தையே, நீ என்னுடைய கைப்பிடியில்தான் இருக்கிறாய். எனவே கலங்காதே, தைரியமாக இரு. யார் ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று போராடி போராடி கஷ்டப்பட்டு வாழ்ந்து, அது மட்டுமல்லாமல் பொறுமையோடு எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்கிறானோ அவன் உன் சாயப்பாவை சந்தோஷப்படுத்துகிறான் என்றுதான் அர்த்தம். எனவே என் குழந்தையே, எதிலும் நிதானமாக இரு, பொறுமையாக இரு. உன் சாயப்பாவை மகிழ்ச்சி கொள்ள செய்து கொண்டே இரு. கண்மணியே, உன்னால் ஒருவரை முயற்ற முடியும், அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை ஜெயிக்க வைக்க முடியும் என்றால் அதை நிச்சயமாக செய்துவிடு. பணம் கொடுத்து உயர்த்திவிட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னால் அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும், நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்ற நம்பிக்கை வார்த்தைகளாவது அவர்களுக்கு சொல். உன்னுடைய நம்பிக்கை தரும் வார்த்தைகள் அவரை பல படி மேலே உயர்த்தி செல்லும். எனவே பணம்தான் கொடுத்து மற்றவர்களை உயர்த்த வேண்டும் என்றில்லை. ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை போதும் மற்றவர்களின் அவர்கள் வாழ்க்கையில் சிறக்க வைக்க. அதை செய்வது சுலபம்தானே?
அது உன்னால் முடியும் தானே? இனி மற்றவர்களை உயர்த்துவதற்காக கொஞ்சமேனும் மெனக்கெட்டு போராடு. உன் வாழ்க்கையை நான் திறம்பட உயர்த்திக் கொள்வேன், உயர்த்திக் கொண்டே இருப்பேன். இப்படி செய்வதால் இதுவும் ஒரு வகை தர்மம்தான். அதை புரிந்து கொண்டு செயல்படு. தர்மம் செய்து கொண்டே இரு. எந்த வேலையானாலும் எந்த ரூபமானாலும் ஏதோ ஒரு நேரத்தில் தர்மத்தை செய்து கொண்டே இரு. அது உன்னை வெற்றி பாதையில் நிச்சயமாக அழைத்து சென்று வெற்றி என்னும் இலக்கை எட்டிப் பிடிக்க மிக நிச்சயமாக உதவி செய்யும். எந்த விஷயம் உன் மனதை காயப்படுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் அதை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. எதுவுமே உன் அப்பாவை மீறி நடக்காது என்பதில் தீர்க்கமாக இரு. மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நன்றாக இருப்பாய் என் குழந்தையே. நீ எங்கு வெளியே சென்றாலும் அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் இருப்பேன் குழந்தையே. நீ செய்ய வேண்டிய வேலையை உனக்கு முன்பாக நீ வெற்றியடைய ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருப்பேன். உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது. நீ என் பொக்கிஷமான கண்மணி. உன்னை இழிவாக பேச யாருக்குமே அருகதையில்லை என் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடுவதே இல்லை. உனக்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாகவே இருக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. தைரியமாக இரு, கவலைப்படாதே. ஏதாவது ஒன்றை கவனித்துக் கொண்டே இருப்பதுதான் மனதின் இயல்பு. அந்த மனதையே கவனிப்பதன் பெயர்தான் தியானம். அந்த தியானத்தை மறக்காமல் தினம்தோறும் செய் குழந்தையே. உன் மனதில் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் நீங்கிவிடும் தியானம் செய்வதால். குழந்தையே, எப்பொழுதுமே மனதிலோ வாக்கிலோ உண்மையை மட்டும் பேசிப்பார். இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. உண்மை மட்டுமில்லாமல் பொய்யும் கலந்து பேசிப்பார். உண்மையாகவே இந்த உலகம் உன்னை நம்பிவிடும். கண்மணியே, இனி நீ இழப்பதற்கு எதுவுமே இல்லை. பட வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் பட்டு விட்டாய். இழக்க வேண்டியதையெல்லாம் இழந்து விட்டாய். இதுவரை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிகழ்வுகளே நிகழப்போகிறது. அதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய கைப்பிடி எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக உன் வாழ்வில் நிகழாது. இதுவரை நிகழ்ந்ததெல்லாம் உன் கர்ம வினைகளின் வெளிப்பாடுகளே. அந்த கர்ம வினையையும் நான் போக்கிவிட்டேன். உன்னுடைய கர்ம வினைகளின் வலிமைகள் கூட குறைந்து விட்டது. உன் கர்ம வினைகளால் இதுவரை நீ அனுபவித்து வந்த போராட்டமெல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாகவே மாறும். மாற்றங்கள் நிகழும். மாற்றம் ஒன்றுமே மாறாதது. இனி நீ ஜெயிப்பதற்கு இந்த உலகமே இருக்கிறது. கவலையை விடு. வாழ்க்கை வாழ்வதற்கே. அந்த வாழ்க்கையை போராடி சந்தோஷமாக வாழ்ந்தே காட்டலாம். தைரியமாக இரு. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே பொறுமையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டவை நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். இதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததும் இல்லை. நான் இருக்கிறேன். உனக்கு நல்லதையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வாரி கொடுக்கவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கவலையை விட்டொழி. நம்பிக்கையோடு எழுந்து நில். மீண்டும் இருக்கும் இந்த வாழ்க்கையை போராடி ஜெயிக்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே. சந்தோஷமாக எழுந்து நில். வீர நடை போட்டுக்கொண்டே இரு. உனக்கு முன்பிலும் பின்பிலும் பக்கவாட்டிலும் 8 திசைகளிலும் உன் அப்பாவின் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் இருக்கும். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக அடியை எடுத்து வைக்க பயப்படாதே.
என் கைப்பிடி உன்னோடுதான் இருக்கிறது. நீ என்றும் தோற்க மாட்டாய், வீழ மாட்டாய். நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை உயர்த்த. ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ஓம் சாயிராம்.